கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்க இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடு பிடுங்கி கடல்ல நடப்படுவாய்னு சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். கபர்நகூம்ல இருக்கிற யவீரு போற வழியில வெரோனிகாங்கிற பெண் என்ன தொட்ட சமயம் என்ன நடந்தது? உங்ககிட்ட இருந்த வல்லமை வெளியேறிச்சு. இல்ல, அதாவது அவளுக்கு என்ன நடந்தது? அவ குணமடைஞ்சிட்டா. எப்படி? உங்க ஆடையோட ஓரத்தை தொட்டதுனால. இல்ல நண்பர்களே, ரொம்ப சீக்கிரம் எல்லாத்தையும் மறந்துடுறீங்க. அது உங்க ரபி. நல்லாதீங்க. நாங்க எப்படி வர்றது? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. ஏன் ஆடைய தொட்ட? என்ன மன்னிச்சிடுங்க. நான் உங்களை கேட்டிருக்கணும். நான் நோய்வாய்ப்பட்டு இருந்தேன். 12 வருஷமா நோயால பாதிக்கப்பட்டிருந்தேன். எனக்கு ரத்த போக்கு இருந்தது. அது யாராலையும் நிறுத்த முடியல. ஆனா உங்க ஆடையோட ஒரு ஓரத்தை மட்டும் தொட்டா போதும்னு நம்பினேன். நான் நினைச்சது சரிதான். உங்களுக்கு நன்றி.